வணக்கம் வியூவர்ஸ் கூட எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த விசா டூரிஸ்ட் விசா அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் சரியா. அந்த விசாவில் வந்தால் எவ்வளோ ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட இது ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் நான் ஒரு கிளிப்பை ஆட் பண்ணுறேன். அந்த கிளிப்பை பாருங்கள். நம்ம மக்கள் இங்கே எதுக்காக வர்றோம், நம்மளோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஒய்ஃப்ஸ் இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம ஃபேமிலி அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வரோம். பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துக்காக வரோம். பட் இங்கே அந்த விசா டூரிஸ்ட் விசாவில் வந்த பீப்புள்ஸ், நம்ம தமிழ் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த கிளிப்பை மட்டும் பாருங்கள். ரூமில் ஃபுல்லாக ஆர்மி எல்லாம் ஒளிஞ்சிருக்கிறோம். இருக்காங்க, ஆர்மி வந்திருக்கு, அந்த கேம்புக்குள்ளே பதுங்கி இருக்காங்க பாருங்கள். எனக்கு இப்படிலாம் வீடியோஸ் வருது, என்கிட்ட நிறையா பேர் ஒரு நாளைக்கு பேசுகிறாங்க சரிங்களா. நான் பேசுகிறேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, ரெஸ்பான்ஸே பண்ணலன்னு. எனக்கு இவ்வளோ பீப்புள்ஸ் கால் பண்ணுவாங்க, நிறையா பேர் கால் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்கிட்டையும் நான் பேசியிருக்கிறேன். அத்தனை டிஸ்ட்ரிக்ட் பீப்புளும் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க சரிங்களா. இப்படி விசாவில் 6 லட்ச ரூபா கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஏமாந்து இப்படி வளர்க்கணுமா, பதுங்கி வாழணுமா சொல்லுங்கள். பிடிச்சி கொண்டு போய் போலீஸில் போய் ஸ்டேஷனில் வச்சு ஒரு வேளை சாப்பாடு போட்டு இந்த மாதிரிலாம் இருக்கணுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசா டூரிஸ்ட் விசாவில் வராதிங்க. வந்தால் ஸ்டடி பர்மிட் இல்லைனா ஒர்க் பர்மிட், இது 2 பர்மிட் தான். கூகுள் இருக்குல்ல, செக் பண்ணுங்கள். எல்லாத்துக்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்குல்ல, செக் பண்ணுங்கள். ஸ்டடி பர்மிட்டு, ஒர்க் பர்மிட், இது 2ல் மட்டும் வாங்க. வேறு எந்த இதுலேயும் வராதிங்க. ஒர்க் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா இது 2 பர்மிட்டு தான். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் துபாய் மாதிரி கிடையாது. இது டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு எங்கேயாவது ஒர்க் வாங்குறதுக்கு. ரஷ்யா உலகத்திலே சர்வாதிகார நாடு, சோவியத் யூனியன் அப்படிங்கிறப்ப ப்ராப்பராக எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலு தான். விசாவை தாண்டி ஒரு நாளைக்கு இருந்தீங்கன்னா 8000 ரூபல்ஸ், நம்ம ஊர் காசுக்கு 9000 ரூபா, கிட்டத்தட்ட 8500 சொச்சம் நம்ம கட்டணும் ஒரு நாளையோட ஃபைன் அமௌண்ட் மட்டும். பார்த்துக்கோங்க. அது தெரியாமல் 6 லட்சம், 7 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் கம்மியாக பண்ணி தரான், 16 நாளில் போயிடலாம். அந்த கணக்கே இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா இங்கே இப்படி தான் இருக்கணும் சொல்லிட்டேன். பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பார்த்துக்கிட்டோம் சரிங்களா. எல்லோரும் பிழைக்க தான் வந்திருக்கோம். அதுக்காக இவ்வளோ கஷ்டமாக, இவ்வளோ ரணவலி பாருங்கள். எப்படி ஏதோ நக்சலைட்டு மாஃபியா மாதிரி பதுங்கி இருக்காங்க பாருங்கள் நம்ம மக்கள் எப்படின்ட்டு. அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.